உண்மையாக சொன்ன போனால் எனக்கு பயமே இல்லை ப்ரோ. அந்த படத்தை பார்த்து கார்ட்டூன் படம் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் த்ரில்லாக நினச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்னிங் எல்லாமே வந்துட்டு மாற்றினாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுதான் வேறு. நான் காஞ்சனா படம் எடுக்கும்போது இப்போ 4 ரிலீஸ் ஆக போகுது லாரன்ஸ். இது அதை விட இது ஈக்குவல் ஆகாது ப்ரோ. அது நல்லா இருக்கும் நம்புறேன். நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹாரராக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். இன்னும் கொஞ்சம் தேட்டர் பாப்கார்ன்லாம் தெரிய விடுற மாதிரி பார்க்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் ஹாரர் கம்மி தான். ஏன்னா பழைய இதெல்லாம் நிறைய வந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எப்படா வருவீங்க அப்படின்ற மாதிரி. அதனால இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. அதுதான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுதான் லாஸ்ட் பார்ட்டு. ஸோ அது லாஸ்ட்டில் நல்லா முடிச்சுட்டாங்க, லாஜிக்காக இருந்தது. பட் ஆனால் நிறைய பேய் வரும்னு எதிர்பார்த்தோம். கூடவே எனக்கு ட்ராவல் பண்ணதுனால பெருசாக தெரியல பேய். மற்ற பார்த்தா பெட்டர்னு சொல்லுவேன். அந்த ஆனபிள் வரதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஆனபிளோட அந்த சீக்வன்ஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கான்செப்ட் மட்டும் மாற்றி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மற்றபடி ஓகே தான். எண்டிங் மட்டும் மாற்றி தான் சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த சிஜிஐலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி கடைசி தான் கொஞ்சம் சொல்லுவேன். மற்றபடி ஓவராலாக படம் நல்லா இருக்குது. அவ்வளோ ஸ்டோரி வைஸ் அதான் அந்த 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 கர்ஸ் எதனால் வருது அதை பற்றி எதுவுமே சொல்லலை அவங்க. அதை பற்றி எதுவுமே சொல்லவே வரல. டேரெக்டாக அந்த படம் ரொம்ப வேகமாக முடிக்கணும்னு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதான் ப்ரோ, அது ட்ரூ பேஸ் ஸ்டோரின்றதுனால அப்படி எடுத்துட்டாங்க போல். மற்றபடி அவங்க ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் கலந்து தான் நல்லா இருந்திருக்கும் படம். இன்னுமே எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது, மூவி நல்லா இருக்குது. இல்லை நல்லா இருக்குது ப்ரோ. ஆல்ரெடி பார்த்த சீரீஸ்லாம் அதே சேம் தான், நல்லா தான் இருக்குது படம். என்ஜாய் பண்ணி. லாஸ்ட் ரைட்ஸ்னால் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா என்டர்டைன் பண்ணிச்சு, நல்லா இருந்துச்சு, ஹாரராக இருந்துச்சு. நல்லா இருக்குது ப்ரோ. ஓவரால் நல்லா தான் இருக்குது மூவி. அவ்வளோதான். அவங்களோட ஃபேமிலி, அவங்க கப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட இது எண்டிங் கரெக்டாக முடிச்சிட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு, என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எண்டு கொஞ்சம் முன்னாடி நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக போயிடுச்சு. பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. பரவாயில்ல. மேபி அந்த பாட் நம்ம தொடர்ந்து பார்க்குறதுனால நல்லா இருக்குது. ஓகே. இங்கிலீஷில் பார்த்தா இன்னும் ஃபீல் நல்லா இருந்திருக்கும். தமிழில் பார்த்துட்டோம். அதுதான், அது சேம் கான்செப்ட் மாதிரி தான் இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்க விடாம. நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் பயமாக இருக்கும் எதிர்பார்த்தோம். அது ஓஹோன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே. நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனல் பார்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு ஸ்டோரி. ஸோ செகண்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டு அந்தளவுக்கு இல்லை. பட் ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஸ்டார்டிங்கில். அவ்வளோதான், எண்டோட முடிச்சிட்டாங்க. இதோட அவ்வளோதான், தேர்ட் பார்ட்டோட ஃபைனல் அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஃபைனல் இது அவ்வளோதான், தட்ஸ் இட், ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபியூச்சரில் ஒய்ஃப்னு ஒன்று கட்டினாங்கன்னா இந்த மாதிரி பேய் மாதிரி இருக்கும்ல, அதான் முன்கூட்டி. ஓகே தான், ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கு. ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஜம்ப் ஸ்கேர்ஸ் ரெண்டு மூணு நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ரியலி குட். ஆக்சுவலி ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலி இருக்குது. ஸோ பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே பேய் சீன்ஸ் தான் மோஸ்ட்டாக பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. இட்ஸ் நாட் பேட். அவ்வளோதான். படத்துலையா சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை படத்தில். சொல்ல போனோன்னா இட்ஸ் லைக் நான் ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தேன். ஃபைன், ஒரு தடவை பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஃபைனல் ரைட்டுன்னு போட்டிருந்தாங்க, விச் மீன்ஸ் ஐ கெஸ் இட்ஸ் கோன் பி அ ஃபைனல் மூவி. அண்ட் தென் லைக் அதோட லைக் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்ன்ற மாதிரி சீக்வன்ஸும் போட்டிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இட்ஸ் நாட் பேட். ஒரு தடவை பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐ மீன் காஞ்சனால ஃபுல்லாக காமெடியாக போட்டிருப்பானுங்க. அதையும் இதையும் கம்பேர் எப்படி பண்ணுறாங்க எனக்கு புரியல. பேசிக்லி இட்ஸ் லைக் நைஸ். நான் பார்த்ததுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. தாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஓகே. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க நீங்கள்? ஆஸ் யூஷுவல் தான், கொஞ்சம் த்ரில்லராக இருக்கும்னு தான் பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு த்ரில்லர்லாம் பயணம் இல்லை. இப்போ பெரிய படத்தை கூட நல்லா சிரிக்கணும், நல்லா இருக்கு. ஓகே. இப்போ மற்ற பாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டு ஓகேவா? 10க்கு 8 தான் கொடுக்க முடியும். மற்ற பாட்டை கம்பேர் 8. மற்ற பாட்டு 10க்கு 10 கொடுக்கலாம், நல்லா இருந்துச்சு. ஓகே. த்ரில்லரில் எப்படி இருந்துச்சு இந்த படத்தில்? கொஞ்சம் கம்மி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பெஸ்ட்டு? இதுதான் நல்லா, இதுதான் ரொம்ப சொதப்புது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ரொம்ப ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் ஸ்லோ தான். ஓகே.
ஓகே, எங்க மிஸ் பண்ணிட்டாங்க மற்ற பாட்டை கம்பேர் எடுத்தோடனே ஆடியன்ஸ் உட்கார வைக்கல, கொஞ்சம் ஃபேமிலிக்கு அது மாதிரி கொண்டு போய் பொறுமையாக உட்கார, எடுத்தோடனே கொஞ்சம் பேய் உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அதனால் ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னுட்டு அவங்க ஃபேமிலி மேட்டர் சம்திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் தேவையில்லாத மாதிரியாகவே இருந்துச்சு. பட்டு செகண்ட் ஹாஃபில் தான் அவங்க என்ன ஸ்டோரி என்ன பிளாட்டு அங்கே தான் ட்விஸ்ட் இருந்துச்சு. பட் அவ்வளோக்கா கான்ஜுரிங் சீரிஸ் வந்த மாதிரி எனக்கு இந்த ஃபோர்த்து இது பிடிக்கல. வந்தீங்க நீங்கள் படத்துக்கு? இதில் ட்ரெய்லர் பார்த்து தான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே மோஸ்ட்டாக வந்தது. பட் இங்கே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. மற்ற பாட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவா இல்லை பெட்டரா? அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அனபெல், கான்ஜுரிங் 1 அந்த மாதிரி எல்லாமே பார்க்கும்போது இது மோஸ்ட்டாக தெரிஞ்சு எனக்கு பிடிக்கும். எங்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த பாட்டை? ரொம்ப ஹாரர் அவ்வளோக்கா தெரில, இங்கேயும் விட்டு நமக்கே அடுத்து கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே. இந்த இடத்துல தான் போய் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஃபைனல் பாட்டை சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம டோட்டலாக குறை சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்ம தப்பு, அவ்வளோதான் சொல்ல முடியும். தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், கரெக்டாக நல்லா தான் இருந்தது. மற்ற பாட்டை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருந்துச்சு. இது பெட்டராக தான் இருந்துச்சு. நிறைய பேர் அந்த அளவுக்கு இல்லை, காஞ்சா தெரியல, எனக்கு பிடிச்சிருந்த பர்சனலாக, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஓகே, ஹாரர்லாம் எப்படி இருந்துச்சு த்ரில்லர்? ஓகே தான், ஃபைன் தான். பழைய பாட்டு கம்பேரிங்களா பரவாயில்ல, ஓகே தான், பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஃபைனல் பார்ட் எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு முடிச்சிருக்காங்களா? ஓகே, ஆனால் லிட்டில் பிட் இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக நல்லா இருந்திருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, பேன்னு பார்த்தா அந்த அளவுக்கு ரொம்ப இல்லை. மற்ற பாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டு பெட்டராக இருந்துச்சு இல்லை, ஆவரேஜ் தான். இல்லை எல்லாம் நல்லா இல்லை சொன்னாங்க, பட் ஆனால் பார்த்ததில் நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் சீனில் எப்படி இருந்துச்சு? பேயோட பயங்கரமாக இருந்தது, கத்தி தான் பார்த்தேன் நான், அப்படி இருந்துச்சு. லாஸ்ட் அந்த 2 பாட்டு அளவுக்கு எண்டில் தான் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பேயோட மூஞ்சிலாம் சரியில்லை, பட் ஆனால் எண்டில் சூப்பராக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 2 பாட்டோட இது பெட்டராக இருந்துச்சா இல்லை அதோட கம்பேர்? பெட்டர் தான், பெட்டர், செம்ம படம். ஃபைனல் மூவி இது எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க? எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மூவிஸோட இந்த மூவிஸ் வந்து பெட்டர். ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, பட் நல்லா இருக்கும். தேர்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி எண்டிங் சரியா இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஸ்டோரி கம்ப்ளீட்டட். நிறைய பேர் காஞ்சனாவே பெட்டர் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆஸ் பர் த ரியல் ஸ்டோரி ப்ரோ, அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க ரியல் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஃபைனல் பார்ட் கரெக்டாக முடிச்சிருக்காங்களா? எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு? அது ஸ்டோரி தான் ப்ரோ, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரிஜினல் ரியல் ஸ்டோரி தானே, பார்த்துக்கோங்க. நல்லா தான் ப்ரோ இருக்காரு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நான் ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லாஸ்ட் சீரியஸ் வேறு நல்லா நல்லா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம். ஓகே, த்ரில்லர் சீன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு படத்தில்? த்ரில்லர்லாம் ப்ரோ நார்மலாக ஃபேமிலியே பார்க்கலாம் ப்ரோ, அந்த மாதிரி தான் ப்ரோ எடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு பேய் படம் பார்க்குறதுக்கு இது ஓகே. மர்மன் ஒரு படம் எடுத்தாங்க, அதெல்லாம் அப்போ தான் கம்பேரிசனே இல்லை ப்ரோ. இதெல்லாம் அதுக்கு இதுவே பரவாயில்ல ப்ரோ. அது காஞ்சனாவே காஞ்சனாவே பெட்ரு ப்ரோ இதுக்கு. ஆமாம், ஆக்சுவலாக நம்ம ஹாலிவுட் மூவி வேறு, இங்கே ஹாலிவுட் மூவி வேறு ப்ரோ. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ அவங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி தானே பார்ப்பாங்க, அது மாதிரி தான் போட்டிருக்காங்க அவங்க. என்ன மிஸ் ஆகுது மற்ற பாட்டை கம்பேர் பண்ணி இந்த பாட்டில் என்ன மிஸ் ஆகுது? அந்த லாஸ்ட்டில் ஸ்டோரி வந்து அந்த டேரக்டர் வந்து அவங்க சரியாக அந்த இது கொடுக்கல ப்ரோ. ஒரு ஹாரர் ஃபிலிம்னு ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க, கொண்டு போயிட்டு வந்து காப்பாற்றுறாங்க ஒரு ஃபேமிலி, அவள் தான் அதோட முடிச்சிடுறாங்க ஸ்டோரி. வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லை ப்ரோ. நார்மலாக ரொம்ப ஹாரர்லாம் இல்லை ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ நார்மல் ஃபேமிலி. இது மற்ற பாட்டெலாம் வேறு லெவல் ப்ரோ. இதெல்லாம் கம்பேர் பண்ணி இதெல்லாம் வந்து அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. ஆனால் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் மூவி பார்க்குறோன்னா ஒரு இது இருக்கும், அதுதான் பார்க்கலாம். ஃபைனல் எபிசோடுங்கிறனால பார்க்கறது நல்லா இருந்தது. அந்த எண்டிங் கரெக்டாக முடிச்சிருக்காங்க. எஸ் முடிச்சிருந்தாங்க. ஏன்னா ஃபுல்லுமே வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்தது. மற்ற பாட்டோட இந்த பாட்டு எந்த அளவுக்கு பெட்டராக இருந்துச்சு? அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல, நல்லா இருந்தது. சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் இதுதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நான் காஞ்சூரிங்கே